தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். தமிழுக்கு பெருமை சேர்க்கிற இந்த விளையாட்டை பல மாதங்களாக பார்த்து வருகிறீர்கள். இன்று அது ஒரு அமர்க்களமான முடிவுக்கு வருகிறது. மாபெரும் இறுதி சுற்று இன்றைக்கு. கடந்த மாதங்களாக முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, காலிறுதி, அரை இறுதி என்று விளையாடி தங்கள் தமிழ் ஆர்வத்தையும் தங்கள் தமிழ் செறிவையும் நிரூபித்த இந்த தமிழ்நாட்டின் பள்ளி மாணவ மாணவியர் இன்று தங்களது தமிழ் தாகத்தை இறுதி போட்டியில் பங்கெடுப்பதன் மூலம் தீர்த்து கொள்கிறார்கள். இவர்கள் மோதுவது இந்த கோப்பைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, தமிழின் புகழுக்காக, தமிழின் பெருமைக்காக, தமிழின் செழுமைக்காக, தமிழின் வளமைக்காக. இந்த தலைமுறை தமிழை மறக்கிறது என்று பரவலான ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதற்கு தீர்வு கண்டார் இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகள் தங்கள் தலைமுறையில் இந்த அறைகூவலை தங்கள் மேல் எடுத்துக்கொண்டு அகராதிகளை புரட்டி நிகண்டுகளுக்குள் நீந்தி தமிழ் சொற்களை தேடி பிடித்து தங்கள் வயதுக்கு மீறிய சொற்களை கண்டு விளங்கி இந்த விளையாட்டில் பங்கு பெற்று நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து வந்தார்கள். இன்றைக்கு 4 அணிகளாக சேர்ந்து தங்களுக்குள் போட்டியின்றி ஒட்டுமொத்தமாக தமிழை உயர்த்தும் பணியில் ஒரு விளையாட்டின் மூலம் இதை நிரூபிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வடிவமைப்பின்படி ஒவ்வொரு பகுதியிலும் 4 பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இப்படி எல்லா சுற்றுகளையும் கடந்து சிறப்பாக பங்கெடுத்து கொண்ட கடுமையான உழைப்பும் முயற்சியையும் பங்களித்த இந்த பள்ளி மாணவர்கள் 4 பள்ளிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மாபெரும் இறுதி சுற்றில் கலந்து கொள்ள போகிற, பங்கெடுத்து கொள்ள போகிற, போட்டியிட போகிற அந்த 4 பள்ளிகளையும் ஒவ்வொன்றாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்போம். முதல் பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் கன்னடப்பாளையம் பகுதியிலிருந்து நாசரேத் பதின்ம மேல்நிலை பள்ளி. இத்தனை சுற்றுகளை தாண்டி இறுதி சுற்றுக்கு வந்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி. இதே போல் இறுதி சுற்றுலையும் எங்களோட முழு பங்களிப்பை அளித்து நாங்கள் வெல்வோன்னு நம்புகிறோம். என்னோட வயசுக்கு இவ்வளோ வார்த்தை தமிழில் இருக்கா அப்படின்றதே எனக்கு இந்த விளையாட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதே போல் நிறைய வார்த்தை இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை விளையாடிக்கிட்டே நிறைய கற்றுக்கிட்டேன். நாங்கள் என்னதான் இப்போ இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருந்தாலும் இதுக்கு முன்னாடி விளையாடுற சுற்றுல எங்களோட விளையாடின அணி எங்கேயோ மதிப்பெண்ணில் போயிட்டாங்க. நாங்கள் இந்த 3வது 4வது சுற்றுல மதிப்பெண் எடுத்து எப்படியோ இறுதி சுற்றுக்கு தேர்வாயிட்டோம். இறுதி சுற்றையும் வெல்வோம் என்ற நம்பிக்கை இருக்கு. 2வது அணி கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலை பள்ளி. வணக்கம். நாங்கள் அரையிறுதி சுற்று வென்று இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கோம். அரையிறுதி சுற்று கொஞ்சம் கடினமாக இருந்தது, ஆனால் அதுலேயும் நாங்கள் முதலிடம் பெற்று வந்திருக்கோம். இதுலேயும் முதலிடம் பெற்று மறுபடியும் பட்டத்தை வெல்லோன்னு நம்பிக்கையோடு வந்தோம். எனக்கு இப்போவே தலையில் சுற்றுது. இறுதி சுற்றுக்கு வேறு வந்துட்டோம். ஜெயிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ அரையிறுதி சுற்றை முடிச்சுட்டு இப்போ இறுதி சுற்றுக்கு போகிறோம். போக போக சுற்றுகள் ஏற ஏற அப்படியே வார்த்தைகளோட கடினமும் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்படியாச்சும் இந்த இறுதி சுற்றுலையும் ஜெயிக்கணும், அந்த பட்டத்தை வெல்லணும்னு வந்திருக்கோம். 3வது அணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ஏகேடி கல்வி நிறுவனங்கள். வணக்கம். நாங்கள் அரையிறுதி சுற்றில் முதல் 2 நிலைகளில் மதிப்பெண் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா 4வது சுற்று எல்லாருமே ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுல நாங்கள் 30க்கு 29 மதிப்பெண்கள் எடுத்து இறுதி போட்டிக்கு தேர்வாயிருக்கோம். இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அரையிறுதி சுற்றில் முதல் 2 நிலைகள் மிகவும் கடுமையாக இருந்தது. பின்வரும் 2 நிலைகள் சற்று எளிதாகவே இருந்தது. எனவே அதில் அதிக மதிப்பெண்கள் எங்களால் எடுக்க முடிந்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளோம். இறுதி சுற்றில் நல்லா விளையாடி வெற்றி பெறுவோம் என்று நான் நம்புறேன். நன்றி. 4வது அணி தர்மபுரி மாவட்டம் த விஜய் மில்லேனியம் பள்ளி. வணக்கம். ஜெயிக்கும் வரை குதிரையை போல் ஓடு, ஜெயித்த பின் குதிரையை விட வேகமாக ஓடு. இதை ஏன் இப்போ சொன்னேன்னா, இதுலேயும் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பல தடங்களுக்கு பின்னாடி இப்போ நாங்கள் அரையிறுதி சுற்றை கடந்து இறுதி சுற்றுக்கு போகிறோம். இதனுடைய வெற்றிக்கான முதல் காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் தான். அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். மாபெரும் இறுதி சுற்று போக போகிறோம். அதில் நாங்கள் ஜெயிப்போம் நம்பிக்கையோடு இருக்கோம். நன்றி. திருவள்ளூர் மாவட்டம், கும்பகோணம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி 4 பகுதிகளுக்கு நீங்கள் பிரதிநிதிகளாக வந்துள்ளீர்கள். இது மாபெரும் இறுதி சுற்று.
உங்கள் 4 அணிகளையும் இந்த மாபெரும் இறுதிச் சுற்றுக்கு இங்கு அரங்கத்தில் உள்ள பார்வையாளர்கள் சார்பிலும் தொலைக்காட்சியை உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சார்பிலும் நான் அன்போடு வரவேற்கிறேன். வெற்றி வாகை சூட உங்களை வாழ்த்துகிறேன். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் மாபெரும் இறுதிச் சுற்று இப்பொழுது முதல் சுற்று. நாம் முதலில் அழைப்பது நாசரேத் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. விளையாடலாமா? முதல் சுற்று 3 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உனக்கான முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. துறவு. துறவு. தொலைவு. தொலைவா? இது தூ இல்ல? துறம். துறம். பரவாயில்ல, அது உனக்கு முதல் சொல் வெற்றிகரமா அமையல. அது என்ன சொல்லன்னு பாப்போமா திரையில்? துகில். துகில் என்றால் ஆடை. சரி, இரண்டாவது சொல்லுக்கு போவோம். கூடம். கூடம். கூட்டு. கூட்டு. 8 மதிப்பெண்கள். வேற சொல்லே கிடைக்கல. கூட்டு தெரிஞ்சதுன்னு சொன்ன, அதுவே விடையாகவும் ஆகிவிட்டது. இறுதிப் போட்டி என்பதால் எல்லாமே கடுமையான சொற்களாக இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை. அதனால தான் சொல்ல முடிந்த சொற்களும் வரும், அப்பப்போ வரலாம். இப்போ இறுதி வாய்ப்பு, 3வது சொல் முதல் சொற்றில். வேகம். வேகம். வேட்டு. வேட்டி. வேட்டி. மூன்றாவது சொல்லும் அவ்வளவு வெற்றிகரமாக அமையல. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கோமா? வேனில். வேனில்னா கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? வேநீர் காலம்னு சொல்லுவோம். யாராவது சொல்லுங்க. வெயில், அவ்வளவுதான். வேனில்னா வெயில், வேநீர் காலம்னா வெயில் காலம். அழகாக முயற்சி செய்தால் நீ சென்று அமரலாம். அடுத்த அணி கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா. 3 சொற்களையும் கண்டுபிடிக்க நம்ம முயற்சி செய்ய போறோம். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. மிளகு. மிளகு. மிலிம். மிலிம். மிளிப்பு. இப்பா? இம்மா? மிலிம். இம். மிளிம். மிலின். மிலின். மிளிது. 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 இதெல்லாம் என்ன சொற்கள்? மிளிம், மிளிது, அதெல்லாம் இல்லைங்கய்யா, கேள்விப்பட்டதுதான். அப்படியா? நீயாவது கேள்விப்பட்டுட்ட, நான் இன்னும் அது கேள்வியே படல இந்த சொற்கள்லாம். சரி, இது என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா? பாப்போம் ஐயா. என்னது? கேள்விப்பட்டிருக்கியா இது? ஆமாம் ஐயா, ஆனால் பொருள் தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பிரகாசிக்கிறது, மின்னுறது. இங்கு விளக்குகள் மிளிர்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதா? அடுத்த சொல் போலாமா? உடம். உடம். உரிமை. உரிமை. உவமை. உவமை. 6 மதிப்பெண்கள். அப்பா, சொல்ல கண்டுபிடிச்சிட்டு யாராவது அழுவாங்களா? அழுவலையா? இரு ஒரு சந்தோஷத்துல தானே. சரி சரி, எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா போட்டியெல்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம தமிழோட விளையாண்டுட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீ கண்டுபிடிச்சது. ஏன்னா எனக்கு தெரியும்
அரையிறுதி சுற்றில் உன்னுடைய சுற்றில் அதிகமான சொற்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னுடைய அணி தேர்வாகி இறுதி சுற்றுக்கு வந்துருச்சு. ஆனாலும் நான் என் அணிக்கு பெருசாக பங்களிக்க முடியலையே என்று நீ அழுததை நான் கண்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, அது பொறுப்பு தான். அது மகிழ்ச்சி எனக்கு நீ இந்த சொல்லை கண்டுபிடித்ததில். உனக்கான 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. போகலாமா? போகலாம் ஐயா. எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கிறது. தூண்டு. தூண்டு. தூற்று. தூற்று. ஏப்பா ரொம்ப அழகான சொல். தூது. தூது, அது 2 எழுத்துக்கள் தானே. தூதல். தூதர் ஆர் தூதன், எது இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தூரிகை. தூரிகை. 4 மதிப்பெண்கள். உனக்கு ஒரு பாராட்டு கொடுத்த. அழகா விளையாண்ட, நீ போய் அமரலாம். நன்றிங்க ஐயா. அப்பா, அவ உங்கள் அணிக்கு பங்களித்து விட்டாள். அவளுக்கு தேவை அவ்வளவுதான். அப்புறம் இறுதி சுற்றுல பார்த்துக்கலாம் சேர்ந்து விளையாடும் பொழுது. மகிழ்ச்சி. அடுத்தது கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். நீ அழகா பதில் சொல்லக்கூடிய பெண். உனக்கு 3 வாய்ப்புகள் இருக்கு. 3 சொற்களை கண்டுபிடிக்கிற வாய்ப்பு. முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பார்க்கலாமா? நுங்கு. நுங்கு. ஆஹா, கொஞ்சம் கடினமான எழுத்தோ. சரி, அது என்ன சொல்ல தெரிஞ்சுக்கலாமா? படி. நுதல். அப்படின்னா கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டது இல்லையா? யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? நுதல் என்றால் நெற்றி. அடுத்த சொல்லுக்கு போகலாம். தவளை. 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 தவளையா? ரை, ரை. தவளை. பாத்திரம். தவம். தவம். ரொம்ப நேரம் சிந்தித்தா கால வரையறை முடிஞ்சிடும். 30 நொடிகள் தானே. அது என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா? தவணை என்றால் ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? உங்க அணியில் இருக்கவங்களை கேட்போமா? வட்டி தவணையா தருவாங்க. டியூ, அதாவது ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு வாரம், சில சமயங்களில் தினந்தோறும் கூட கட்ட வேண்டி வரும். ஏதோ ஒரு பொருளை நம்ம மொத்தமாக பணம் கொடுத்து வாங்க முடியல, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து வாங்கலாம். அப்படி ஒவ்வொரு முறையும் கொடுப்பது தான் தவணை. தவணை. சரி, அடுத்த சொல். மையம். மையம். மயமை. மையமையா? மையமை. அது என்ன சொல்லுன்னு பாருங்க. மையல் என்றால் அழகு. உங்கள் வாய்ப்பு முடிந்தது இல்லையா? நீங்க அழகாக முயற்சி செய்தீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி தர்மபுரி தி விஜய் மில்லேனியம். தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. தவிடு. தவிடு. தவறு. தவறு. தளம். 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 தளிர். தளிர்.
4 மதிப்பெண்கள். தளிர் என்றால் செடியில் ஒரு இலை முளைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இளம் பருவம். நீ கூட ஒரு தளிர் தான் இல்லை? குட்டியா சின்னதா இருக்கிற எல்லாமே தளிர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சொல்லுக்கு போகலாம். நெல்லை நெல்லை, நெளிவு நெளிவு. ஏ அப்பா, எப்படி சொற்கள்லாம் கத்துட்டு வந்திருக்க. நெற்றி நெற்றி, நெஞ்சு நெஞ்சு. உன்னிடமிருந்து ஒரு சொல் தப்பி விட்டது. என்ன சொல் என்று பார். படி. நெகிழ் நெகிழ்னா நடப்பது நெகிழ்ந்தது நெகிழ்வதுன்னா நடந்தது. பரவாயில்ல, ஏதோ ரொம்ப அழகா முயற்சி பண்ற. கொஞ்சம் கூட அச்சம் கிடையாது உனக்கு. நிறைய கற்றுக்கொள்வாய். சொல்லுங்க, நெகிழ் என்றால் மனம் நெகிழ்வது, உணர்ச்சி வசப்படுவது. யாராவது நம்மளோட அன்பு காட்டும் போது நெகிழ்ந்து போவோம். அந்த மாதிரி பாசம் காட்டும் பொழுது அது நெகிழ். 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. துவரை துவரை, துப்பு துப்பு. 8 மதிப்பெண்கள். நீ எப்படி இப்படி சொல்லலாம் கண்டுபிடிக்கிற? என்னால் விளங்கிக்கவே முடியல. எந்த வகுப்பு? 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்புல என்னென்னவோ சொற்கள்லாம் சொல்ற. ஏன்னா ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில துப்பு என்கிற சொல்லை இந்த வயதுல ஒரு கண்டுபிடிப்பார் நான் எதிர்பார்க்கல. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நீ நினைக்கிற? எச்சை துப்புவது ஒரு துப்பு. இன்னொரு துப்பு ஒண்ணு இருக்கு. துப்பு சொல்வார்கள் என்று. துப்பு துலக்குவார்கள். என்னன்னா ஒரு குற்றம் நடந்துருது. அப்ப குற்றம் நடக்கிறது துப்பறிவாங்க. அவ்வளவுதான். 2ஐயும் சொல்லிட்ட. நீ சென்று அமரலாம். முதல் சுற்று முடிவடைந்தது. இந்த சுற்றில் இந்த பள்ளிகள் பெற்ற மதிப்பெண்களை பார்ப்போம். இந்த 2வது சுற்றை முதலாவது விளையாட நாம் அழைப்பது கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளி. நீ ஒரு அசத்தல் இளந்தமிழன். பல சொற்களை அனாயாசமாக கண்டுபிடிக்கிற நல்ல தமிழறிவை கொண்டவன். நீ இந்த இறுதி சுற்றையும் உன் அணிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் விளையாடுவாய் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தொடங்கலாமா? 4 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்புக்கு திரையை பார். அகிலம் அகிலம், அச்சம் அச்சம், அடுப்பு அடுப்பு, அளபடை அளபெடை. 4 மதிப்பெண்கள். உன்கிட்ட இருந்து எந்த சொல்லும் தப்பாதுன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அளபெடையை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நீ தமிழில் சிறந்து விளங்குகிறாய். அளபெடை என்றால் என்னவென்று சொல்ல முடியுமா? அந்த 12 படைகளுள் ஒன்று உயிரிழப்படை, ஒற்றலப்படை. அதுக்கு மேல எங்களுக்கு தலை சுத்திரும். அவ்வளவு உனக்கு தெரியும் என்பது மகிழ்ச்சி. அவ்வளவு. அடுத்த சொல்லுக்கு போவோம். வண்ணம் வண்ணம், வருவாய் வருவாய், வங்கம் வங்கம், வட்டம் வட்டம். என்னது அது? வரட்டி வரட்டி. அதையும் நீ கண்டுபிடிச்சிருப்பிய. கொஞ்சம் விரைவா சொல்லியிருந்தா அதுவான்னு பாப்போம் அந்த சொல்லான்னு. ஆமா, உனக்கு தெரியாத சொல்லு இல்லை இந்த சுற்றுல. எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் விரைவா நீ சொல்லியிருக்கணும். சரி, வரட்டினா? வரட்டி அந்த அடுப்புக்கு இதை எப்படி செய்வாங்க? சாணத்தை எடுத்து தட்டி தட்டி வட்டமா வைக்கிறது. இது வரட்டி என்பது சரியான தமிழ் சொல். பேச்சு வழக்கில் எல்லாரும் இதை எப்படி சொல்லுவோம் ஊர்ல? ராட்டின்னுவோம்.
அதுதான் இந்த வரட்டி. அடுத்த சொல் போலாமா? மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. பட்டம், பட்டம், பகைவர், பகைவர், வேற எழுத்து கொண்டு வா. பருக்கு, ஆ? பருக்கு, அது என்ன சொல்லணும்? அந்த சோர், அது பருக்கை. நம்ம இவ்வளவு அனுபவப்பட்டு இறுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கோம். அந்த அடிப்படை தவறுகளை செய்யலாமா? நீ எதுக்கு கூவை பற்றி யோசிக்கிற? வேற எழுத்தை கொண்டு வர முயற்சி பண்ணா அடுத்த எழுத்து வந்துடும் இல்லையா? இரண்டாவது மூன்றாவது எழுத்து. நீ அதுலயே போய் சிக்கிக்கிறியே. இது என்ன சொல்லு என்று பார்ப்போமா? நீ வந்து அந்த அந்த கூவை மனதில் கொண்டு அதுல சொல்ல யோசிக்க தொடங்கினா நேரம் விரயமாகிவிடும். நீ வேற எழுத்தை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கணும். சரியா? அழகாக முயற்சி செய்தாய், அழகாக விளையாடினாய். அடுத்த அணி கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து தூக்கம், தூக்கம், தூண்டில், தூண்டில். நல்ல முயற்சி இது. தூண்டும், தூண்டும், தூதுக்கள், தூதுகள், தூதுகள். அது என்ன சொல்ல என்று பாருங்க. தூவானம். தூவானம்னா தூறல் போடும் வானம். மழை பெய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சமயம். அடுத்த சொல் போலாமா? பகைவர், பகைவர், பாவ, பரணர், பரணர் அப்படின்னா ஒரு புலவர், பரணர். பாவலர், இது புரியுமா? நான் இப்போதானே அந்த தம்பிக்கு சொன்னேன். நீ இருற பார்த்துட்டு அந்த சொற்களே நினச்சின்னா காலம் போய்க்கொண்டே இருக்கும். வேற எழுத்துக்களை வெளியே கொண்டு வர முயற்சி செய்யணுமா இல்லையா? இல்லையா? இது இறுதி போட்டி. வாய்ப்பு ஒரு போனா போயிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக விளையாட முயற்சி செய்யணும். அது என்ன சொல் என்று பாருங்க. நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் பன்னீர். சரி, மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. நெஞ்சம், நெஞ்சம், நெசஞ்சி, நெஸ் அப்படின்னா கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது. நெருஞ்சி, நெருஞ்சி. 8 மதிப்பெண்கள். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அது ஒரு முள்ளு. ஏ அப்பா, நான் கேட்காட்டியும் நீ சொல்லணும். நெருஞ்சி முள். அழகாக முயன்றாய். நீ சென்று அமரலாம். அடுத்த அணி தர்மபுரி தி விஜய் மில்லேனியம். ரொம்ப அழகா விளையாண்டு இறுதி போட்டி வரைக்கும் வந்த முழுக்க முழுக்க இளம் பெண்கள் அணி இல்லை, உமன் பவர். சரி, இப்போ தொடங்கலாம். உங்களுக்கான முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. உலக்கை, அது உ. ஒன்றாம், ஒன்றாம், என்னென்னவோ சொற்களை கண்டுபிடிச்சிங்க. ஓல ஒரு சொல்லே கண்டுபிடிக்க நீ தடுமாறுது. எனக்கு வியப்பா இருக்கு. இது என்ன சொல் என்று பார்ப்போம். ஒத்திகை அப்படின்னா பயிற்சி செய்வது. இல்லையா? ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி. சரி, அடுத்த சொல். வடிவம், வடிவம்,
வன்மம். வன்மம் 8 மதிப்பெண்கள். இதுதான் உங்க அணி, எங்களுக்கு தெரிந்த உங்கள் அணி. நிதானத்துக்கு வந்துட்ட. உனக்கான இறுதி வாய்ப்பு, 3வது சொல். தொட்டில். தொட்டில் தொட்டிகை. தொட்டிகையா? தொட்டகை. தொட்டகை. அது கொட்டகை மாதிரி. நீ உனக்கு பதற்றம் நினைச்சியா? உன்னை பார்த்து அதுங்க ரெண்டுத்துக்கும் வந்த பதற்றத்தை நீ பார்த்துருக்கணுமே. என்ன சொல்ல என்று பார்ப்போம். என்னது அது? கேள்விப்பட்ட. இல்ல படி, வாசி முதல்ல. தொகையரா. உங்க அணியில யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் என்னன்னு பொருள் தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இப்போ திரைப்பட பாடல்களே எடுத்துக்காட்டா எடுத்துக்குவோம். ஒரு பாட்டு தொடங்குது, அந்த இசையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தாளமே இல்லாமல் அப்படி இழுத்து நீட்டி பாடுவாங்கல்ல ஒன்று, அது பேர் தான் தொகையரா. அப்படி ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு நினைவுக்கு வருதா? இங்கே நம்ம அரங்கத்தில் பாடிக்கிட்டே இருந்துச்ச மதுரை குழுங்க குழுங்க பாடுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாடும்ல, கல்லு மலை மேலே, இப்படி பாடுறது பேர் தொகையரா. உங்களுடைய வாய்ப்பு முடிந்ததா? அழகாக முயன்றீர்கள், உங்களுக்கு வாழ்த்துகள். அடுத்த அணி கன்னடபாளையம் நாசரத் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? தொடங்கலாம். 4 எழுத்து சுற்று, திறமையான ஒரு அணி. வெப்பம். வெப்பம். வெண்மை. வெண்மை. அது 3 எழுத்து இல்லையா? வெண்மம். அப்படின்னா வெறுப்பு. வெறுப்பு. நீ மாவை மனசுல வச்சுக்கிட்டு சொல்லு தேடினா நேரம் விரையாகும்னு எத்தனை முறை நான் நினைவுபடுத்துறேன். என்னுடைய அறிவுரையை நீ எடுத்துக்கணுமா இல்லையா? நீ மாவை மறந்துடணும். ஒரு சொல் தெரிஞ்சா சரி, இல்லைன்னா அடுத்த எழுத்தை கொண்டு வரதான் முயற்சிக்கணும். என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். வெகுமதி. நீ நிச்சயம் கண்டுபிடிச்சிருக்க முடியும். வேற சொற்களுக்கு முயற்சி பண்ணா இது ஒன்றும் கடினமான சொல்லே அல்ல. அடுத்த சொல்லுக்கு போவோமா? அடுத்த சொல்லுக்கான முதல் எழுத்து தீவிரம். தீவிரம். நான் திருத்திக்கிறேன், தீவிரம். உங்க அணியை சேர்ந்த அந்த குட்டி பையன் தான் எல்லாத்தையும் கலக்குவானே, அவனுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். அணுகுண்டு சொல்லு. ஒரு உணவுப் பொருள். அதை திரையில பாருங்க, அப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சீம்பால். அப்படின்னா தெரியுமா? அது சீம்பால். ஆ? ஐயா, சீம்பால் அந்த மாடு கன்று போடுறப்ப அது ஒரு பால் வரும் ஐயா, அந்த பாலுக்கு பேர் தான் தீம்பால். சீம்பால் தானே சொல்லுவாங்க. தீம்பால்னா இனிமையான பால். யார் சொன்னா? அவ்வளோதான். அடுத்த சொல் போவோமா? உங்களுக்கான 3வது சொல். சாரகம். சாரகம். சாரகமா? வேற சொல்ல. அப்படி சொல்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. சாப்பிடு. சாப்பிடு. சல்லடை. இது நெடில் எழுத்து. நீ ரொம்ப கடுமையா இறுதி போட்டி மாதிரி சிந்திக்க கூடாது. முதல்ல எழுத்தை வெளியே கொண்டு வந்தா எளிமையா ஒரு சொல் சொல்லணுமா இல்லையா? இறுதி போட்டிக்கு வந்துட்டு அப்படி அடிப்படைகளில் தவறு பண்றது, அதுவும் உங்க பள்ளி அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த ஒரு பள்ளி உங்களுடையது இருக்கிறதுல எல்லா சுற்றுகளிலும். யாராவது சொல்லுங்க, என்னது அது?
ஆமா, கொஞ்சம் நாட்டமாக தான் இருக்கும், சொல்லி தான் ஆகணும். என்னது அது? சாக்கடை. ஆனாலும் தமிழ் சொல், தமிழ் மணக்கும். அழகாக முயன்றாய், வாழ்த்துகள். அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் மூன்றாவது சுற்றை தொடங்க இருக்கும் பள்ளி கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். தொடங்கலாமா? 1 நிமிட கால வரையறை. முதல் சொல் தெரியும், கீழே இருக்கும் குறிப்பு அடுத்த சொல்லுக்கானது. திரையில் சொல் தெரிந்தவுடன் உங்கள் கால வரையறை தொடங்கும். துய்வு, பணிவு, பலவு, பலவு, பலம், பழம், பதம், பதம், சாதம், கைலி, சாரம், சாரம், தாரம், தாரம், வீரம், விளிம்பு, ஓரம், ஓரம், ஓமம். என்ன ஆயிற்று ஏகேடி? அபாரமா சொல்லுவீங்க, எல்லா சொற்களையும் கண்டுபிடிப்பீங்க. இப்போ 3 சொற்களை கண்டுபிடித்திருப்பீங்க, ஒன்றும் குறைவில்லை. இருந்தால் கூட இதுவரைக்கும் முந்தைய சுற்றுகளில் நீங்கள் விளையாண்ட விதம் அற்புதமாக இருந்தது. எளிமையான சில சொற்களை நீங்கள் தவற விட்டது எனக்கு வியப்பை ஏற்படுத்தியது. 3, உங்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 மதிப்பெண்கள். உங்களுக்கு மொத்தமாக 9 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறீர்கள். அடுத்த அணி த விஜய் மில்லேனியம் பள்ளி, தர்மபுரி. மூன்றாவது சுற்றின் வல்லுனர் என் முன்னே. நீங்கள் அத்தனை சொற்களையும் கண்டுபிடிக்க திறமை உள்ளவர் என்பது தெரியும். இந்த இறுதிப் போட்டியை எப்படி கையாள்கிறீர்கள் என்று பார்ப்போம். திரையை பாருங்கள். அன்பு, என்பு, எப்போது, முன்பு, என்று, கன்று, கள, கன்னி, கண்ணி, வயல், தண்ணி, கழனி, திருவடி, பழனி, தழல், சுழல், மேட்டு நிலம், மேட்டு நிலம், சுபல், சுழல், அவள். 4 சொற்கள் மட்டுமே கண்டுபிடித்திருக்கிறீர்கள். 12 மதிப்பெண்கள் உங்களுக்கு. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நாசரேத் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. கன்னி, கழனி, பழனி, கவனி, கவலை, துவலை, திவலை, தில்லை, முல்லை, எல்லை, தொல்லை, முல்லை, முதலை. முதலை. 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு 12 மதிப்பெண்கள். நீங்களும் அமர்ந்திருக்கலாம். என்ன ஆயிற்று இவர்களுக்கு?
நான் ஏதோ ஒரே ஒரு அணி தான் எப்பொழுதும் விளையாடுகிற அளவுக்கு விளையாடாமல் குறைவாக கண்டுபிடித்தார்கள் நினைச்சேன். ஏகேடியும் குறைந்தது, விஜய் மில்லேனியமும் குறைந்தது, நாசரத்தும் குறைந்தது. இப்போ கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். தொடங்கலாமா? கார்த்தி வித்யாலயா, உங்களுக்கான வாய்ப்பு. திரைய பாருங்க. கனல், குழல், குரல், குழல், குடல், ஈரல், ஈரம், கோலம், கோர், பேரம், வேதம், வாதம், வானம். 5 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. நீங்கள் சென்று அமரலாம். 3வது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள்: முதல் அணியாக நாம் அழைப்பது தர்மபுரி தி விஜய் மில்லேனியம். நீங்க பொதுவாக அசத்தும் இன்னொரு சுற்று இது. அருமையா கண்டுபிடிப்பீங்க, நிறைய மதிப்பெண்களை பெறுவீங்க, மற்ற அணிகளுக்கு கொஞ்சம் நடுக்கத்தை ஏற்படுத்துவீங்க. இது வழக்கம். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும். சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள். கால வரையறை முடிந்து விட்டது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காந்தல் பட்டம். காந்தல் பட்டமா? நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்க? கால் பந்தாட்டம்னு அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. எங்க காட்டுங்க. அதுவா? கால் பந்தாட்டம். உங்களுக்கு பாராட்டுகள் கண்டுபிடித்தவர்களுக்கு. சரி, பரவாயில்ல. இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த சொல் சில எழுத்துகள் இல்லாமல் இருக்கும். என்ன சொல் என்று கண்டுபிடியுங்கள். ஒப்புரவு அறிதல். 10 மதிப்பெண்கள். இதுதான் உங்கள் பாணி. இப்போ 3வது சொல் பொதுவாக நான் ஒரு குறிப்பு கொடுப்பேன். அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிப்பீங்க. இந்த முறை அது சொல் அல்ல, ஒரு தொடர். உங்களுக்கெல்லாம் அதிகம் பரிச்சயமான, நன்கு தெரிந்த, அது ஒரு பாடலின் ஒரு வரியா இருக்கலாம், குறளின் ஒரு வரியா இருக்கலாம், தெரிந்த சொற்றொடர்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த தொடரின் குறிப்பு ஔவையின் பாடல். பிச்சை புகினும் கற்கை நன்றே. அருமை. 7 மதிப்பெண்கள். அபாரம், அட்டகாசம். இது யாரெல்லாம் இதை எதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க. அக்கா தானே? அக்கா இதுல வல்லுனர் எங்களுக்கு தெரியும். பிச்சை புகினும் கற்கை நன்றே ஔவையின் சொல். அற்புதமாக விளையாண்டீர்கள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி கன்னடபாளையம் நாசரத் பதின்ம மேல்நிலை பள்ளி. அணுகுண்டு நடுவில் இவர் தமிழ் அணுகுண்டு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாருமே திறமைசாலிகள், அக்காவும் சரி அண்ணாவும் சரி. தொடங்கலாமா? முதல் சொல் குழம்பிய சொல்.
கருப்பு படலை. கருப்பு படலைன்னு நினைக்கிறீங்களா? அணுகுண்ட என்ன சொல்லிச்சு? கருப்பு புடலை. கருப்பு புடலைன்னு சொல்றியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடலை பருப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது என்ன சொல்? இங்க வழக்கமா நடக்கிறது தான். இங்க வந்து நிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியாது, ஆனா அங்க அமர்ந்திருக்கவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனா அவங்க வந்து இங்க நிற்கும் போது அவங்களுக்கு தெரியாது, மற்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இது ஒன்றும் புதிதல்ல. இரண்டாவது சொல்லுக்கு போவோமா? உங்களுக்கான சொல் எழுத்துகள் ஒளிந்திருக்கும் சில எழுத்துகள். குற்றம் கடிதல். குற்றம் கடிதல். 4 மதிப்பெண்கள். ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினீங்க? முதலே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. என்ன திருக்குறளின் அதிகாரங்களை எல்லாம் உங்களை படித்துக் கொள்ள சொன்னோம். எல்லாரும் அழகா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. உடனே தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் வாய்ப்பை இழக்காத வரைக்கும் மகிழ்ச்சி. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொற்றொடர், அதற்கான குறிப்பு குறள். உள்ளுவதெல்லாம் உயர்வில்லை, உயர்வுள்ளல். 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையா எல்லா மாணவ மாணவியருக்கும் பொதுவாக தெரிந்திருக்கிற குறள். இது இவ்வளவு தாமதமா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம். முடிந்தவரை அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமர்ந்திருக்கலாம். கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா. இதற்கு முன்னர் விளையாண்ட 2 அணிகள் எப்படி மதிப்பெண்கள் எடுத்தார்கள், எப்படி விளையாண்டார்கள் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? நன்றாக விளையாண்டார்கள். நன்றாக விளையாண்டாங்க நினைக்கிறீங்களா? ஆனால் இதற்கு முந்தைய சுற்றுகள் நிலைகளிலெல்லாம் இதை விட சிறப்பாக எல்லாரும் விளையாடினார்கள். பார்ப்போம் நீங்கள் எப்படி இதை கையாளுகிறீர்கள் உங்கள் பதற்றத்தை என்று. முதல் சொல் குழம்பிய சொல். இலையுதிர்காலம். 10 மதிப்பெண்கள். இலையுதிர் காலம். இவ்வளவு விரைவா இதை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீங்க 10 எல்லா அணிகளுமே எடுத்த அணிகள் தான். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் ஒளிந்திருக்கும். என்ன சொல் என்று கண்டுபிடியுங்கள். புலால் மறுத்தல். அப்படியா? எங்க? 8 மதிப்பெண்கள். புலால் மறுத்தல். திருக்குறள் அதிகாரம். உங்களுக்கான சொற்றொடரின் குறிப்பு கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அருமையான சொன்னீங்க. 7 மதிப்பெண்கள். இப்ப நிதானமா சொல்லு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த பாடலின் தொடக்கம். மதிப்பெண்கள் 7 கொடுத்தாச்சு. இது தமிழை எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டுமே. கணியன் பூங்குன்றனாரின் பாடல் எது? யாதும் அதனுடைய அடுத்த வரி தான் இது. அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமர்ந்திருக்கலாம். இந்த இறுதி போட்டியின் இறுதி சுற்றில் இறுதியாக விளையாட வரும் பள்ளி கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல் எழுத்துக்கள் இடம் மாறி குழம்பி நிற்கும். தொடக்கப்பள்ளி. தொடக்கப்பள்ளி. 9 மதிப்பெண்கள். முதல் சொல்ல அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. இரண்டாவது சொல் சில எழுத்துகள் இல்லாமல் விடப்பட்டிருக்கும். கேள்வி செல்வம். கேள்வி செல்வம். 9 மதிப்பெண்கள். மீண்டும் அழகாக நிரூபித்தீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த அணி என்று. இவர்களைப் போலவே உங்கள் சொற்றொடருக்கான குறிப்பு குறள்.
மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு. அருமையா விளையாண்டீங்க இந்த இறுதி சுற்ற. இந்த குறள் முழுமையா சொல்லுங்க பாப்போம். எப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அருமையாக சொன்னீர்கள். நீங்கள் சென்று அமர்ந்திருக்கலாம். இந்த இறுதி போட்டியின் 4 சுற்றுகளும் முடிவடைந்து விட்டன. இந்த பட்டத்தை வெல்லப் போவது யார் என்கிற ஆவலுடன் அணிகள் மட்டுமில்லாமல் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி தொடங்கிய நாள் முதல் இன்றைய இறுதி போட்டி வரை இவர்கள் தமிழோடு விளையாடி, தமிழோடு உறவாடி, இந்த தமிழை தங்களது மூச்சாக எடுத்துக்கொண்டு பயணித்த நாட்கள் வெகு தொலைவு. இந்த முயற்சிக்கும் அவர்களது ஈடுபாடுக்கும் அங்கீகாரம் கொடுக்கிற இந்த நாள் இந்த இறுதி போட்டியின் முடிவுகள் வெளியாகும் தருணம். தமிழோடு விளையாடு இந்த நெடிய பயணத்தில் இறுதி போட்டியில் இவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் 3வது இடத்தை பிடிக்கும் பள்ளி கள்ளக்குறிச்சி AKT கல்வி நிறுவனங்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகள். அற்புதமா பயிற்சி எடுத்து அருமையாக விளையாடினீர்கள். இப்போ இந்த தமிழோடு விளையாடு 2024 இந்த பட்டத்தை வெல்ல போகும் தமிழகத்தின் தலை சிறந்த தமிழ் அணி எந்த பள்ளி? 10 9 8 7 6 கார்த்தி வித்யாலயா கும்பகோணம். கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா தமிழோடு விளையாடு முதல் காலகட்டத்தின் மிக பெரும் வெற்றியாளர்கள். 2வது இடத்தை பிடித்த அணி தி விஜய் மில்லேனியம் தர்மபுரி. உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சி தொடங்கிய நாட்களில் இருந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். இதற்கு முன்னர் இந்த 30 ஆண்டு கால தமிழக தொலைக்காட்சி வரலாற்றில் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் நடக்காத ஒரு பள்ளி மாணவருக்கான சிறப்பான விளையாட்டு. 2வது, எந்த பள்ளி மாணவர் அல்லது யாரும் பங்கு பெற்ற எந்த நிகழ்ச்சியிலும் கொடுக்காத அளவுக்கு பிரம்மாண்டமான பரிசு தொகை. 3வது இடத்தை பிடித்த அணி கள்ளக்குறிச்சி AKT கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கு 75,000 ரூபாய் பரிசு தொகையும், 2வது இடத்தை பிடித்த தி விஜய் மில்லேனியம் தர்மபுரி பள்ளிக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும், இந்த மாபெரும் பட்டத்தை வென்ற கார்த்தி வித்யாலயா கும்பகோணம் பள்ளிக்கு 3 லட்சம் ரூபாயும் பரிசாக கிடைக்கிறது. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இறுதி வெற்றியாளர் கார்த்தி வித்யாலயா பள்ளி அணிக்கு DNC சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தலைவர் இளங்கோவன் அவர்கள் அளிக்கிற இந்த 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை அவரே நேரடியாக வழங்க நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவது இடம் பிடித்த தி விஜய் மில்லேனியம் தர்மபுரி இந்த பள்ளிக்கான பரிசு தொகை 1.5 லட்சம் ரூபாயை சென்னை டி நகர் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் மற்றும் VBH பப்ளிஷர்ஸ் இணைந்து வழங்குகிறார்கள். மூன்றாவது இடத்தை பிடித்த கள்ளக்குறிச்சி AKT கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கு 75,000 ரூபாய் பரிசு தொகையை பிரபா ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் வழங்குகிறது. அதன் சார்பாக இந்த தமிழோடு விளையாடு போட்டியின் முதல் நிலை போட்டியிலிருந்து இறுதி கட்டம் வரைக்கும் வந்து மிக திறமையாக விளையாடிய நாசரேத் 11 மேல்நிலை பள்ளி அணிக்கு நினைவு பரிசு. இறுதி போட்டியில் மிக திறமையாக விளையாடி இந்த இடத்தை பிடித்த இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்களான இந்த 4 பள்ளிகளுக்கும் VBH பப்ளிஷர்ஸ் அவர்கள் மாதந்தோறும் வெளியிடும்
மாணவர்கான பொது அறிவு பெட்டக அந்த மாத இதழ் 1 வருடத்திற்கு உங்களுக்கு இலவசமாக பரிசாக கிடைக்கிறது. இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி தொடங்கவும் இன்று இப்படி வழங்கப்படவும் காரணமாக இருந்த இந்த ஆதரவாளர்கள் சார்பிலும் இங்கு வந்து பங்கு பெற்ற பள்ளிகளின் தாளாளர், நிறுவனர், ஆசிரியர், பெற்றோர் பெருமக்கள் எல்லார் சார்பிலும் இந்த பொறுப்பினை தங்கள் தோள்களில் சுமந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க உதவிய இந்த மாணவ மணிகளின் சார்பிலும் இந்த மாபெரும் தயாரிப்பு குழுவின் சார்பிலும் எங்கள் நன்றியையும் வணக்கமும் வாழ்த்துதலையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வாஷிங்டன்.